திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு இன்று காலை நடைபெற்ற வழிபாடுகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறவுள்ளது. இதற்காக கடற்கரையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக இன்று காலை நடைபெற்ற யாகசாலை பூஜைகளில் வழிபாடு செய்வதற்காக தமிழகம் எங்கும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக இந்த கந்த சஷ்டி திருச்செந்தூருக்கு வருஷம் தவறாத இந்த செந்தில்நாதனை நாங்கள் சிறப்பித்து பூஜை செய்து காவடி, மாடு, மயில், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, மாடு, மயில், பம்பை, உடுக்கை அனைத்தும் அந்த வேல்முருகனை வேண்டி வணங்கி கைகும்பி கேட்குறோம். கருப்பையினா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது மாதிரி கருப்பையில் இருந்தால் இந்த முருகன் கந்தனுடைய கருணை இருந்தால் இந்த கருப்பையில் அழகாக உபதரித்து குழந்தையாக நமக்கு பிறக்கின்றார். அது ஒன்று. மனமுடியா பெண்களுக்கும் இந்த முருகன் மனமுடித்து கொடுப்பார். ஏகப்பட்ட கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், நொடியில் வந்திருக்காங்க. தீர போய் தான் வருஷத்துக்கு வருஷம் இங்கே மக்கள் கூடி வர்றாங்க. என்ன முருகா சஷ்டி விரதம் 6 நாள் மக்கள் குழந்தை இல்லாதவங்க வெறும் கடுமையான துளசி விரதம், இளநீ விரதம், பால் விரதம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வயசானவங்களாம் நல்லா சாப்பிட்றது, நல்லா இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும். இறைவனை நம்ம அங்கேருந்து இங்கே இறைவனை நினச்சி நல்லா பஜனை, பாட்டு, குழு மௌனமாகவும் இருக்கலாம். அவங்கவுங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் விரதம் இருக்கலாம். இருந்தால் முருகன் நமக்கு வேண்டிய வரமெல்லாம் தருவார். இருக்கிறாங்க. எந்தெந்த வித கஷ்டங்கள் முருகன் கொடுக்குறாரோ குடும்பத்தில் இருக்கோ அந்த வித கஷ்டங்களுக்கு தக்கன விரதம் இருக்கிறாங்க. நிறைய நிறைவுகள் இருக்கிறவங்க சாதாரணமாக இருக்காங்க. கடும் தவம் துளசி விரதம் கூட இருக்கிறாங்க. இங்கே அது குழந்தை இல்லாமல் இருக்காங்க. நிறைய ஆண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விரதத்தை ஃபாலோ பண்ணி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறாரு இந்த முருகன்.